பராசக்தி படத்தோட டைட்டில் உரிமையை இயக்குனர் சுதா கொங்கராக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு ஏவிஎம் நிறுவனம் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் விஜய் ஆண்டனி இந்த டைட்டில் தனக்கு தான் உரிமை, ஏற்கனவே இதுக்கான நான் அனுமதியை வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஆதாரத்தையும் வெளியிட்டிருக்காரு. இப்போ இது யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதிகாரப்பூர்வமா ஏவிஎம் கிட்ட இருக்கக்கூடிய அந்த டைட்டில் உரிமை சுதா கொங்கராக்கு வழங்கப்பட்டிருக்கிறதுனால தெலுங்கு திரையுலகம் தரப்புல இருந்து கூட விஜய் ஆண்டனியுடைய தமிழில் உருவாகி இருக்கிற சக்திமகன் படத்தோட ரீமேக் தான் தெலுங்கு படத்தில் பராசக்திங்கிற டைட்டிலுக்கான உரிமையாக வாங்கியிருந்தாங்க. கடந்த ஆண்டு ஜூலையிலேயே இதுக்கான உரிமையை விஜய் ஆண்டனி வாங்கியிருந்தார். இருந்தாலும் இப்போ எழுந்திருக்கக்கூடிய இந்த பட டைட்டில் சர்ச்சை விவகாரம் தொடர்பாக தெலுங்கு திரை உலகத்திலிருந்து இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, விஜய் ஆண்டனி இந்த படத்தோட டைட்டிலை ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இனிமே அது பெரும்பாலும் சிவகார்த்திகேயனுடைய பட டைட்டிலாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது. 1952 அக்டோபர் 17 நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட நடிப்பில் வெளியான பராசக்தி படம் அப்படிங்கிறது தமிழ் திரையுலகில் ஒரு பெரிய புரட்சி படமாகவே பார்க்கப்பட்டது. சிவாஜி கணேசனோட நடிப்பு மட்டும் இல்லாமல் அந்த படத்தினுடைய வசனம், உச்சரிப்பு இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே உருவாகினது. அதனுடைய திரைக்கதை வசனம் அப்படி எழுதப்பட்டதுங்கிறது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்களால். அதனால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. சிவகார்த்திகேயனோட 25வது திரைப்படம், அதே மாதிரி சூரரை போற்று ஒரு வெற்றி படத்தை தொடர்ந்து இயக்குனர் சுதா கொங்கரா இயக்குற திரைப்படம் அப்படிங்கிற பல விஷயங்களை தாண்டி இந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்கனவே சூர்யா ஒப்பந்தம் செய்யப்பட்டு, ஆனால் கடைசி நேர நிராகரிப்பினால இது சிவகார்த்திகேயனுக்கு கிடைச்சிருந்தது. ஸோ இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் மட்டும் இல்லாமல் ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா அப்படின்னு நிறைய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய டீசர் வெளியீட்டுக்கு பிறகு அது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறதுக்கு காரணம், இந்த படம் முழுக்க முழுக்க மொழிப்போர் சம்பந்தப்பட்ட ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, டீசரில் சிவகார்த்திகேயன் ஒரு சேனை வேண்டும் அப்படின்னு சொல்லி முழங்குறாரு. ஸோ இது 1965 நடந்த ஹிந்தி எதிர்ப்பு அந்த போராட்டத்தை குறிக்கிற மாதிரியான விஷயங்களை தான் நமக்கு பிரதிபலிக்குது. அந்த போராட்டத்தில் உயிரிழந்த முதல் மாணவனாக உயிரிழந்த சிவகங்கை ராசேந்திரன் அப்படிங்கிறவரோட கதாபாத்திரத்தை தழுவிதான் சிவகார்த்திகேயன் இந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருப்பார் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இப்போ எழுந்திருக்கிறது. ஸோ எது எப்படி இருந்தாலும் சுதா கொங்கராவோட இயக்கத்தில் வெளிவரக்கூடிய இந்த படத்தில் என்னென்ன மெசேஜ் இருக்கும், எது போன்ற ஆழமான கருத்துக்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒரு புறம் இருக்கிறது. இருந்தாலும் இந்த படத்தினுடைய டீசர்லேயே நிறைய மெசேஜ் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இது சிவகார்த்திகேயன் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அரசியலை வெளிப்படுத்தக்கூடிய படமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு.